friends, welcome to First Cooking. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா fish curry. Fish curry ஒருத்தவங்க ஒரு மாதிரி. இது எங்க அம்மா செய்றது பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருளை இப்போ பாத்துருவோம். 1 கிலோ சங்கரா மீன். இது செங்கலா மீன்னு சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம் 20, பச்சை மிளகாய் 3, 50 கிராம் புளி, தக்காளி 2, சில்லி பவுடர் 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், ஹோம்மேட் மசாலா 3 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கைப்பிடி அளவு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, பாதி மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1/2 மூடி தேங்காய், இதை அரைச்சி திக்கப்பால் 1 கப் எடுத்துக்கோங்க. புளியை 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதில் ஹோம்மேட் மசாலாவை ஆட் பண்ணி இதில் 2 ஸ்பூன் கல் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது இப்போ நல்லா மிக்ஸாக வந்துருச்சு. இது இப்போ மூடி வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சிடலாமா? நாங்கள் மண் சட்டி யூஸ் பண்ணுறோம், நீங்கள் நார்மல் சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மண் சட்டியில் வச்சா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இதில் கல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். அதோட தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூனும் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடான வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக வந்துருச்சு. நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால எப்படின்னு நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜில் வெந்தயத்தையும் சோம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெந்தயம் சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 10 நிமிஷத்தில் வெங்காயமும் வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிடுவோம். இது இப்போ லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது நல்லா மிக்ஸாக வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது நல்லா மிக்ஸாக வந்துருச்சு. 10 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணியிருக்கலாம். இதோட 1 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா தண்ணியை ஆட் பண்ண வேணாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்போட ஸ்மெல் வருது. ஓப்பன் பண்ணிடுவோமா? இந்த ஸ்டேஜில் மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது நல்லா மிக்ஸாக வந்துடுச்சு. மாங்காய் வேகிற வரைக்கும் 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணிடலாமா? நல்லா இப்போ கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் மீனை ஆட் பண்ணிடுவோம். மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. மீன் ஓயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை மீன் உடஞ்சிரும். மீன் வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணிடுவோமா? இந்த ஸ்டேஜில் தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்குவோம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையோ போட்டுக்கலாம். இப்போ இது 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணிடுவோமா? கடைசி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்குவோம். இப்போ இது 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? எங்கள் அம்மா செய்கிற மீன் குழம்பு ரெடி. இது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்கலாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching this video presented by Mufadal.